வா உட்காரு. தேங்க்ஸ். ஹே, நம்ம எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிட்டா பாரு. எந்திரி. ஏய், என்னடி ஆச்சு உங்க எல்லாருக்கும்? ஏன் என்கிட்ட எல்லாரும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏய், உன்னை பார்த்தாவே பிபி ஏறுதுடி. உன் பக்கத்துல நிக்க கூட எங்களுக்கு பிடிக்கல. உன் காத்து கூட எங்க மேல படக்கூடாதுதான் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம். ஏன்டி திரும்ப திரும்ப எங்க கிட்டயே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஏன்பா எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஏய், எல்லாரும் உன் மேல கொலை வெறியா இருக்கும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க. அடிச்சே கொன்றுவோம். எல்லாரும் என்ன அடிங்க, கொல்லுங்க. உங்க ஆத்திரம் தீர என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா என் மேல என்ன தப்பு, நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. காரணம் என்னன்னு உனக்கு இன்னுமா புரியல? இன்னைக்கு மாதவி மேடத்தை காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இல்லாம நாங்க எல்லாரும் எவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்கோம் தெரியுமா? கிளாஸ்க்கு போறது கூட எங்களுக்கு வெறுப்பா இருக்குடி. மேடமும் இப்ப சொல்ல முடியாத வேதனையில இருப்பாங்க. இதெல்லாம் யாரால நடந்தது? உன்னால தானே? ப்ராமிஸா எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. உங்க எல்லாரும் மாதிரி மேடம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க சஸ்பெண்ட் ஆனதை நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா? மேடத்தை காலேஜை விட்டு தூக்குறதுக்கு இந்த அம்மாவே பிளான் பண்ணுவாங்களா, அப்புறம் இவங்களே ஃபீலும் பண்ணுவாங்களா? நல்லா இருக்குடி நீ பண்றது. மேடம் மேல அப்படி என்னடி கோவம் உனக்கு? ஒரு ப்ரொஃபசர் மாதிரி இல்லாம ஃப்ரெண்ட்லியா மேடம் நம்ம கிட்ட மூவ் பண்ணாங்க. புரியாத விஷயத்த கூட அழகா சொல்லி தந்தாங்க. நம்ம எல்லார் மேலயும் ஒரு அம்மா மாதிரி கேர் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள மாதிரி ஒரு ப்ரொஃபசர் கிடைப்பாங்களா? அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் அவங்களுக்கு ஒன்னும் கெடுதல் பண்ணணும்னு நினைக்கல. என் அம்மா பண்ண தப்புக்கு ஏன் எல்லாரும் என்னையே குறை சொல்றீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. மேடத்தோட பர்சனல் மேட்டர் பத்தி உங்க அம்மா கிட்ட நீதானே சொன்ன. தினமும் காலேஜுக்கு வந்து எவ்வளவு அமக்கல பண்ணிருக்கோம். அத பத்தி என்னைக்காவது மூச்சு விட்டுருக்கியா? இத மட்டும் ஏன் சொன்ன? நாம அத பத்தி டிஸ்கஸ் பண்றதே டீசென்ட் இல்லன்னு பேசிக்கிட்டோம். அதையும் மீறி உன் அம்மா கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிருக்கியே, அறிவில்ல உனக்கு? இவ அம்மாவுக்கே அறிவு இல்லாதப்போ இவளுக்கு மட்டும் எப்படி இருக்கும்? அதானே. இவதான் புத்தி கெட்டு போய் சொல்லிட்டா. அவங்க அம்மாவை அப்படியே வந்து கத்திட்டு போயிட்டாங்க. அது அதோட விட வேண்டியதானே? பேப்பர்ல மேடத்தை பத்தி நியூஸ் வர வச்சு ஊரே அவங்கள பார்த்து தப்பா பேசுற மாதிரி பண்ணிட்டியே. பூஜா, தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மாவுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? இப்படி பண்ணதுனால அவங்க என்னதான் சாதிச்சிட்டாங்க? நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற திமிரு ஆணவம் தானடி உன் அம்மாவை இப்படி ஆட வச்சிருக்க. ஆனா இதுக்காக அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா நாங்க பதிலடி கொடுப்போம். இன்னைக்கு மேடம் வேதனைப்படுற மாதிரி அவங்கள ஒரு நாள் வேதனைப்பட வைக்கல. நாங்க மாதவி மேடத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லடி. அம்மா செஞ்சது என்னமோ தப்புதான்ப்பா. நீங்க எல்லாம் கோவப்படுறதும் நியாயம்தான். அம்மா இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்க மாட்டேன். சாரிப்பா. ஏய், பேசாதடி. உன்னை பார்த்தாலே கோவமா வருது. இருக்கிற டென்ஷன்ல உன்னை ஏதாவது பண்ணிட போறோம். எங்க கண்ணு முன்னாடி நிக்காத, எங்கேயாச்சும் போய் தொலை. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. என் அம்மா மூலமா மேடத்தை மறுபடியும் காலேஜ்ல சேர்க்க முடியுமான்னு பாக்குறேன். நீ எந்த ஆணியும் புடுங்க வேண்டாம். உங்க அம்மாவால தான் மேடத்தை திரும்ப கொண்டு வர முடியும்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்ல. எங்க மேடத்தை எப்படி கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களை தொந்தரவு பண்ணாத. வாடி. டேய், வாடா போலாம். மாதவி, உன் கிளாஸ் பசங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு. முன்னாலே இது தெரிஞ்சிருந்தா லீவ் போட்டுட்டு உன் கூட வந்து இருந்திருப்பேன். நீ ஏன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? பேப்பர்ல நியூஸ் வந்திருக்குன்னு காலையிலே உனக்கு தெரியும்ல. நீயே அதை என்கிட்ட சொல்லல. நீ டிஸ்டர்ப் ஆயிடுவேன் தான் நான் சொல்லல. நான் அமைதியா இருந்ததுக்கும் அதுதான் காரணம். சரி, அதை விடு. உன் கரஸ்பாண்டன்ட் ஏன் இப்படி பண்ணாரு? பேப்பர்ல நியூஸ் வந்துருச்சுன்னு
உன்னை சஸ்பெண்ட் பண்ணது அநியாயம். சின்சியரிட்டிக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்குன்னு நீ பெருமையா சொல்லிட்டு இருப்பியே, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்கிறத உனக்கு புரிய வச்சிட்டாங்க பாத்தியா? இப்படி எல்லாம் நடக்கும்னு முன்னாலேயே தெரிஞ்சுதான் நீ காலேஜுக்கு போகாத, மெடிக்கல் லீவ் எடுத்துக்கோன்னு நான் சொன்னேன். என் பேச்ச கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நாம அதை நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணணும் ரவி. தப்பிச்சு போறது சொல்யூஷனா இருக்க முடியாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் மாதவி. ஆனா இந்த கர்ப்பத்தை பத்தின கேள்விய உன்னால ஃபேஸ் பண்ண முடியலையே. அதனால தானே உன்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க. நீ காலேஜுக்கு போனது தப்புன்னு நான் ஆர்கியூ பண்ண வரல. ஆனா அதோட அல்டிமேட் ரிசல்ட் என்ன? நீ இப்படி வீட்டுல உட்கார்ந்திருக்கிறது தானே. அதை இப்படி அவமானப்படாம நீ முன்னாலேயே செஞ்சிருக்கலாம் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நடந்தது நடந்து போச்சு. அத பத்தி பேசி நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல. நீ இப்ப என்ன பண்ணலான் இருக்க? அதான் எனக்கு ஒன்னும் புரியல. மைண்ட் டோட்டலா பிளாக் ஆயிடுச்சு. நெருக்கமான ஒரு சொந்தத்தை இழந்த மாதிரி மனசு வலிக்குது ரவி. இந்த ப்ரொஃபஷனை நான் என்னைக்குமே ஒரு வேலையை நினைச்சதில்ல. இதுதான் என் உயிர், இதுதான் என் வாழ்க்கை. என் பசங்களை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும்னு தெரியல. என்னோட டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எனக்கு ரோல் மாடலா இருந்த மாதிரி என்கிட்ட படிச்ச பசங்களுக்கு நான் ரோல் மாடலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படித்தான் எப்பவுமே இருந்த. எனக்கு சரியா கத்துக் கொடுக்க தெரியல, நான் அப்டேட் பண்ணிக்கலன்னு வேற எந்த காரணம் சொல்லி இருந்தாலும் நான் ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு தப்பான உதாரணமா இருக்கேன்னு காரணம் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. மாதவி, உன்னை பத்தி உன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். உன்னை சஸ்பெண்ட் பண்றதுக்காக மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. அதையே நீ சீரியஸா எடுத்துக்கிற? இந்த 3 மாச சஸ்பென்ஷன் முடிஞ்சாலும் திரும்பவும் நீ இதே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்பவும் உன்னால பதில் சொல்ல முடியாது. இந்த சங்கடம் இதே மாதிரியே கண்டினியூ ஆச்சுன்னா உனக்கு தான் கஷ்டம். பேசாம நீ இந்த வேலையை ரிசைன் பண்ணிடு.